ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரியிலே ரொம்ப நாள் விட்டுட்டு வீடியோஸ் போடுறேன். ஓகே, இப்போ நம்ம பீஃப் ஃப்ரையும் இல்லை, கிரேவியும் இல்லை, மீடியமாக நம்ம எப்படி அது வந்து ரைஸ்க்கோ சப்பாத்தி தோசைக்கெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்றது தான் பார்க்க போகிறோம். ஒன் டே பிஃபோரே நான் பீஃபை மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். உப்புத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு, லெமன் போட்டு, ஒரு ஹாஃப் லெமன் போட்டு, ஏன்னா இது 1/2 kg பீஃப்ன்றதுனால உப்பு போட்டு 1 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அப்புறமா அதை அப்படியே எடுத்து குக்கரில் வச்சுட்டு, நம்ம பீஃப்ன்றதுனால நான் குக்கரில் வச்சுருக்கேன். ஆனியன்ஸ் போட்டுட்டு, டொமேட்டோ கட் பண்ணி போட்டுக்கோங்க. மொச்சக்காய் சீசன்ன்றதால் நான் மொச்சக்காவும் போட்டு 1 கிளாஸ் அளவு வாட்டர் ஊற்றிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததும் வெயிட் போடுங்க. வெயிட் போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிட் போட்டுட்டு 10 to 15 மினிட்ஸ் விடுங்க. விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு சூப்பராக பீஃபு போட்டிருக்கிற மொச்சக்காய் இது எல்லாமே குக் ஆகிட்டு இருக்கும். அது சீசன்ன்றதுனால நான் மொச்சக்காய் போட்டேன். எல்லாம் உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நம்ம ஃப்ரெஷ் கொரியாண்டர் கார்னிஷ் பண்ணிவிட்டு நம்ம ரோட்டி கூட சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக குவிக்காக டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் இது ரெடி ஆகிடும். எப்படி இருந்துச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய்.